நீங்க வெளியூர்ல போய் ஏதாவது ஒரு சபைக்கு போனீங்கன்னா கூட தயவு செய்து சொல்றேன், நீங்க வேத புஸ்தகத்தை கையில எடுத்துட்டு போங்க. சொல்லுவாங்க, நல்ல தாய் தகப்பன் தம் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை சொல்லிக் கொடுப்பாங்க. நான் உங்களுக்கு நல்ல தாய் தகப்பனா இருக்கணும். நீங்க அங்க செல்போனை தூக்கிட்டு போய் உட்கார்ந்துறாதீங்க. ஒருவேளை நான் போற இடத்துல திடீர்னு பிரசங்கம் பண்ண சொல்லிட்டாங்க, நான் வேத புஸ்தகத்தை எடுத்துட்டு போறேன், நான் பைபிளை போனது பார்ப்பது, உங்க பைபிளை கொடுங்க, நான் பைபிளை வாங்கி நான் தவிப்புடன் இருந்தேன். அது தவறான யாரும் செல்போனை இது ஒரு பக்கம் இருக்க. இது என்ன நடக்கணும் அப்படின்னா, நீங்க செல்போனை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க என்ன ஆகும்னா, பக்கத்துல ஒரு காப்பி வந்து நிற்கும். எனத்தோடு அது விளம்பரம் பார்க்கலாம், இல்ல ஏதோ ஒரு லிங்கா இருக்கும் போடுது. என்னன்னு தொட்ட உடனே பாதி ஆடை இல்லாம வந்து இவன் ஏற்கனவே அதுல இருந்து வெளியே வர முடியாம இருக்கிறான். இப்ப இவனுக்கு பார்த்த உடனே சர்ச்சுக்குள்ளேயே உட்காந்து நிறைய இடங்கள்ல சர்ச்சுக்குள்ள சவுண்டை கம்மியா போட்டு அல்லது காதுக்குள்ள அந்த ஹெட்போனை வச்சுக்கிட்டு என்ன செய்யறான், படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம பிள்ளைங்க சர்ச்சுக்கு வந்திருக்குதுங்க, பெட்ரோல் பார்க்கறாங்க. ஆனா அநேக சபைகளை இதை குறித்து எந்த கவனமும் இல்லை. எங்கேயும் நீங்கள் அப்படி எங்கேயும் எந்த